தீபாவளி பக்கத்திலேயே ஒண்ணு என் ஹஸ்பண்ட் பர்த்டே வரும், இல்லாட்டி என் பாப்பா பர்த்டே வரும், இல்லாட்டி எங்க வெட்டிங் டே வரும். எப்பயுமே அப்படிதான். இந்த டைம் என் பாப்பா பர்த்டேயோட மாட்டிக்கிட்டாச்சு. 18 பர்த்டே, 20 வந்து தீபாவளி. ஸோ, அதனால தான் வெளியில ஓவரா அலைஞ்சுட்டே இருக்க மாரி இருக்கு. ஒவ்வொரு திங்ஸுக்கும் வந்துட்டு வெளியில போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாம வினு வந்து இந்த டைம் வெடிக்கடை போட்டு ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. ஸோ, அதனால நாங்க அப்பப்ப டைம் கிடைக்கும்போது போயிட்டுருக்கோம். இந்த வகையில இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு, ஜியோ மார்ட்குள்ள போனா என்ன வாங்குறதுன்னே தெரியாம எதையோ வாங்கிட்டு இருந்தோம். ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட போனா, எங்க அவ்வா கால் பண்ணி எங்களுக்கு ஒரு அட்டைப்பெட்டி வேணும் அப்டின்ட்டாங்க. பாப்பாக்கு கிஃப்ட் பேக் பண்ண. சரி ஓகேன்னு அந்த அட்டைப்பெட்டி அங்கருந்து எடுத்துட்டு ஐபேக்குள்ள போய் விவிஷா கேக் புக் பண்ணலான்னு போனா, "வினு வெயிட் பண்ணுங்க நானும் வரேன்" அப்டின்னாங்க. அதனால அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ சூப்பரா ஒரு கேக்க செலக்ட் பண்ணியாச்சு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, எல்லாமே பண்றோம். அன்னைக்குன்னு பார்த்து விவிஷா குட்டி அழுகாம இருக்கணும், ட்ரெஸ் போட்டுக்கணும், அப்டி இப்டின்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே நம்ம ஒண்ணு நெனச்சு பண்ணுவோம். கண்டிப்பா அது நடக்காது. அதுக்கு பதிலா வேற ஒண்ணு தான் நடக்கும். ஸோ அனுபவத்துல பேசுறேன். ஸோ அப்படியே பேசிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். இத நெக்ஸ்ட்